பூங்கா இந்த படம் வந்து என்ன யாரும் சொன்னாங்க ஒரு சின்ன படங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லாம் ஒரே படம் தான். ஆனால் வந்து பார்க்கும்போது பெரிய படம், பிரம்மாண்டமான படம், ரொம்ப அற்புதமான படம். உண்மையிலேயே டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா நான் வந்தவுடனே பார்த்தா பட்டு வேசி கேட்டு கல்யாண மாப்பிள்ள மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி கேட்டேன். என்ன சார் எங்கள் மாப்பிள்ளையான்னு கேட்டேன். ஆனால் வந்தவர் தான் தெரியுது அவர் மாப்பிள்ளைக்கெல்லாம் மேலே அந்த அளவு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சார், பிரம்மாண்டமாக தெரியும் சார். உண்மையிலே கௌஷிக்கு சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடத்துக்கு நிச்சயமாக போவீங்க. இப்போ எல்லாம் பெரிய இடத்துல தான் இருக்கீங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு போங்க. கௌஷியெல்லாம் கூட வச்சுக்கோங்க. நல்ல நடிகர், நல்ல நம்பிக்கையான நண்பர், அதை வச்சுங்க. அது தயாரிப்பாளர் இரண்டு பேருமே வந்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி. வேட்டையாடுறவர் முதல்ல வந்து ஒரு பேசுறவர் வேட்டையாடிட்டு போயிட்டாரு. பின்னாடி வந்து அப்படி கூட இருந்து அப்படியே 2 வார்த்தை நன்றிகள் வணக்கம் சொல்லிட்டு சிங்கங்கள், பெண் சிங்கம் ஆண் சிங்கம் மாதிரி 2 பேருமே கொண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி. படம் பார்க்கும்போது இசையமைப்பாளர் பார்த்தேன், மிக பிரமாதமான இசையமைச்சிருந்தாரு. பார்த்தா ஃபர்ஸ்ட் படம்னாரு, நம்பவே முடியல, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாலசேகரன் அவர்கள் லவ் டுடே மட்டுமில்லை, பல வெற்றி படங்களை கொடுத்த, பல வெற்றி படங்களில் வேலை செய்த மிக அற்புதமான நல்ல நண்பர், நல்ல மனிதர், கடவுளுக்கு நிகழான அந்த மனிதர் வந்திருக்காரு. உண்மையிலே அவரை நம்ம பாராட்டுறதா இருக்கு. ஜாவானவே ஜா வா வெற்றி எனக்கு வாணி கூப்பிடுற மாதிரி ஜாவானி பேர் வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ல கலந்துருக்கீங்க. இது மட்டும் இல்லை, உங்களை எந்த சைடில் பார்த்தாலும் எனக்கு சந்திரபாபு சார் ஞாபகம் தான் வரும். எந்த சைடில் பார்த்தாலும் அப்படி தான் வரும். பின்னாடி கழுத்துக்கிட்டனாலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நிச்சயமா நீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்ந்து அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க. அந்த பேரை நிச்சயமா நீங்க வாங்குவீங்க அப்படின்னு நானும் மனமாற எங்க சித்தர் மூலமா கேட்டுக்கிறேன். மேல வாழ்த்துக்கள். கௌசிக் ஹீரோ, உண்மையிலே ஒரு அற்புதமான பையன். அந்த தம்பி வந்து ரொம்ப அற்புதமான தம்பி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் சண்டையா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், இல்லை டான்ஸ் ஆடிக்க பாருங்க, நினைச்சு பார்த்தா கூட ஆட முடியாது. அந்த அளவு பவர்ஃபுல் டான்ஸ், அந்த அளவு பவர்ஃபுல் ஆக்டிங், எந்த இடத்துல சோர்வு இல்லாத ஒரு இளம் சிங்கம். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட ஒர்க் பண்ணி இருந்தாரு, கோபால் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் அவர் பிறக்கல, கல்யாணம் ஆகலை அவருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் பார்த்து வளர்ந்து என் ஹைட்டுக்கு வந்துட்டாரு. சி என்னோட ஹைட்டு மேலே வந்துட்டார். வாழ்த்துக்கள். வில்லனா நடிச்சிருக்காரு, வேலையடி இருப்பார் போல் இருக்கு. சால்வை போட முடியாது, ஒரு ஸ்டூல் தேவைப்படுச்சு. உங்கள் வளர்ச்சி மட்டும் இல்லை, நீங்கள் நடிப்புலேயே அந்த யாரும் உயர்ந்து உலகத்தில் திரையுலகில் இப்படி உயர்ந்து மனமாற வேண்டிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் மேடம், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேடை முன்னாடி இருக்க அனைத்து நல்ல உலகளுக்கும் வாழ்த்துக்கள். பிஆர்ஓ அவருக்கு சால்வே போடலாமா? வாங்க சார், போடுங்க. பிஆர்ஓ வரைக்கும் போடல, அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் சார். போங்க, முன்னாடி வாங்க. இவ்வளவு நடிகர் எல்லாரும் பார்த்தேன். அவருக்கும் ஒரு கை தட்டலாம், நாளை ஹீரோ. உண்மையிலே அவருக்கு அந்த அன்பே பாசம் இருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பண்ணியிருக்கேன். ஒரு எப்படியும் ஒரு 1000 டைரக்டர் நான் பார்த்துருப்பேன். அவ்வளோ அனுபவம். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி சுறுசுறுப்பான ஆளுலாம் நிச்சயமாக ஜெயிச்சே தருவாங்க. திரைக்கு பின்னால் என்ன ஸ்பீடு இருந்தால் ஒருத்தர் ஜெயிக்க முடியுங்கிறது நான் தான் உதாரணம். ஏன்னா நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்து யாரையுமே தெரியாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மூலியமா சினிமாவுக்கு வந்து அப்பவும் குள்ளமா இருக்கிறதே சண்டை யாரும் தராம திருப்பி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சங்கர் என் சங்கர் இதயக்கனி படம் ஃபைட் மாஸ்டர் சொல்லி அவர் படம் கொடுத்து ஒரு ஆயுத பூஜைக்கு சண்டைகளில் சிலம்பெல்லாம் சுற்றி குத்து வருஷ கராட்டை குங்ஃபு இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் டாப்ல போனோம்னா இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு டாப், அந்த அளவு பயிற்சி, முயற்சி, வெற்றி, ஒழுக்கம், இது அத்தனையும் நான் வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா பிறக்கும்போது சின்ன குழந்தையா இருக்குன்னு எனக்கு சொல்லுவாங்க. தர்மர் கதையும் பீமன் கதையும் அர்ஜுனன் கதையும் கிருஷ்ண பரமாத்மா கதையும் ராமர் கதையும் சொல்லுவாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம அப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு அப்பவே 4 வயசுல 5 வயசுல அப்படியே இருந்தேன். அப்புறம் எங்கள் வாத்தியார் தட்சாமூர்த்தி ஆச்சாரியர், அவர் சிலம்பத்தில் செடி வச்சு வடம்புகளில் பல வேலையில் வல்லவர் சித்தர். இப்போ தான் 118 வயசுல தான் சமாதியானாரு. அவர்கிட்ட நிறைய யோகக்கலையும் வரம்பக்கலைகளும் நிறைய கலைக்கிறதுக்கும் அவரும் நியாயத்தை படி சொன்னார். புரட்சித்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்து அவரும் என்கிட்ட நியாயத்தை படி சொல்லியிருந்தாரு. அது நியாயத்தை நான் மாறவே கூடாதுங்கிறது, உயிர் போனாலும் மாறக்கூடாதுங்கிற இருக்கேன். என் பையனே தப்பு செஞ்சா தப்பு தான் தூக்கி தூர போட்டுவேன். ஏன்னா விஸ்வாமித்திர மாதிரி நான் வேற மன்னிச்சுட்டு விடுறதெல்லாம் நான் இல்லை, அந்த மாதிரி ஆளு. இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூங்கா
இதுல வந்து எக்ஸசைஸை பற்றி, உடற்பயிற்சியை பற்றி அந்த பாட்டு, அந்த ஒரு அக்கா எழுதினாங்க பாட்டு. அக்கா தானே? எங்க அந்த அக்கா? ரொம்ப பிரமாதமா எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அக்கா எழுதிக்கிறவங்க ஜோக்காங்க, அதான் எக்ஸசைஸ் பண்ணுவோம் டெய்லி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடிட்டர் மிக பிரமாதமா எடிட் பண்ணியிருந்தாங்க. டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. அதை உயிர் ஊட்டினவர் கௌசிக் தம்பி. அது மாதிரி சண்டை பயிற்சி முருகன், SR முருகன் வந்திருக்காருல, அது வாங்க தம்பி, அவருக்கு ஒரு சாலை போடுங்க சார். அது உயிரை கொடுத்து வேலை செஞ்சார். சன் மாஸ்டர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவர், யார்கிட்ட அதிர்ந்து கூட பேசாத ஒரு நல்ல தங்கமான மனிதர், என்னோட மாணவர். ஜாவா சார் சொல்லும்போது சொன்னார், எல்லாருமே நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளை வெற்றி யாரும் தடுக்க முடியாது. அதனால தான் நான் இந்த வார்த்தை எடுத்தேன். நான் உழைப்பு மட்டும் தான் உழைச்சிருந்தேன். கம்போஸ் பண்ணும்போது எனக்கு எல்லாம் உட்காந்துருக்க மாட்டேன், நான் பூந்து கம்போஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, நான் தான் குள்ளமா இருப்பேன். என்ன கிக்கெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். விஜயகாந்த் வந்து NTR, அமிதாப் பச்சன் வரைக்கும் என்னோட ஃபைட் பிடிக்கும் அவருக்கு. நான் செய்கிற ஸ்டைல பண்ணுவேன். NTR நான் எந்த தான் ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டைல், அந்த கத்தி ஸ்டைல் பண்ணுவேன், சுருள் சுற்றுறது, சலம சுற்றுறதுலாம். ஏன் அப்படின்னா எனக்கு என்ன நீங்க உட்கார்ந்துடல, எனக்கு தெரிஞ்சதான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அத்தனையும் சொல்ற அத்தனை பேரும் திரையுலகில் அசைக்க முடியாத ஒரு சக்தியா நீங்க வருவீங்க. எப்போதுமே உண்மையாக நேர்மையாக உழைச்சோம்னா யாருக்கும் தோல்வியதே இல்லை. இந்த படத்துல ஒருத்தன் அத்தனை பேரும் பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் வாழ்க்கையில வெற்றி வரணும். நான் வாழ்வது இல்லை, நாமே வாழ்ந்தாதான் உலகம் நல்லா இருக்கும். அதை நாம் அனைவரும் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உலகத்திலேயே வந்து இந்தியனா பிறகு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லயும் என்னதான் சண்டை போடுவாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு தெரியும். அது தமிழனா பிறந்தா அது தெய்வ பிறகு. தமிழனா பிறந்தவனுக்கு மட்டும்தான் தெய்வ பிறகு. இன்னைக்கு சித்தர்களும் புத்தர்களும் புனிதர்களும் மகான்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க.